ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எலுமிச்சம்பழ ஊறுகாய் போடலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு 4 எலுமிச்சம்பழம் தான் கிடச்சிச்சு. ஸோ நான் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் இது இப்படியே இருந்தால் இதாயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன், ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ஊறுகாய்க்காக 4 பழத்தை எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வெந்து ஒரு 1 மணி நேரம் அந்த தண்ணியில் இருக்கட்டும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதை நான் வெளியில் எடுத்து இப்போ கட் பண்ணி பீசஸாக உள்ளே போட்டுக்கிடுறேன். உங்கள்கிட்ட என்ன பொருள், அதாவது நெல்லிக்காய் கொஞ்சம் கிடச்சா கூட நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது சாதம் தேவைப்படும்போது கொஞ்சம் காரமாக சாப்பிடணும், கொஞ்சம் இதாக சாப்பிடணும்னா இப்படி ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் செய்வோம் கொஞ்சம் அதிகமாக. அதனால் எந்த பொருளும் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 4 பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உப்புலே அந்த எலுமிச்சம்பழம் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுங்கள், உப்பு போட்டு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பழம் ஏதாவது கிடச்சிச்சு, 2 பழம் கிடச்சா கூட வேக வச்சு அதை இப்படி நான் சால்ட் போட்டு இப்படி எடுத்து நான் வச்சுருவேன். வச்சு அதை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். மோஸ்ட்லி நான் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதுக்கு லைட்டாக தாளித்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டுன்னு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே அதை எடுத்து லைட்டாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வெந்தயம் போட்டிருக்கேன். அதை இந்த ஊறுகாய் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அந்த ஊறுகாயில் போட்டுட்டு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நான் என்ன பண்ணுவேன், இப்போ எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு அப்படியே லைட்டாக தூவி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான டேஸ்டியான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.